everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 25,588.30 அப்படின்றது ஓப்பனிங் பிரைஸ். ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 25,600 கால் அண்ட் புட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் பார் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார் வந்து ஸோ லைக் அதனோட லெவல் என்ன அப்படின்னா 92.35 அப்படின்றது லெவல். ஓகேங்களா? அந்த லெவலை பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதை நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ 910க்கு 92.3 அப்படின்றது 24,600 கால் அண்ட் புட்டுக்கான லெவல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் பார் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா ஸோ இது லைக் வந்து நமக்கு டோஜ் இன்டிசிஷனாக முடிகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 12-13 பாயிண்ட் அப்படின்றது லோவரில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ 12 பாயிண்ட் லோவர்லேயே முடியுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ஆப்போனண்ட்டை நம்ம செக் பண்ணுறோம். ஆப்போனண்ட் வந்து ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 20 பாயிண்ட் அப்படின்றது ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ லைனுக்கு கீழே ஒரு 15 பாயிண்டில் லோவரில் வந்து க்ளோஷர் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போது ரெண்டு பக்கமும் டிகே தான் நடக்குது ஆஸ் பர் ப்ரீமியம் அனாலிசிஸ். சரிப்பா, ஈவன் தோ அதில் நமக்கு சைட்வேஸ் ப்ரீமியம் மெல்ட் ஆகுது அப்படின்னாலும் ஸோ கொடுக்குற வாய்ப்பு யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா ஸோ கரெக்டாக ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு அப்படின்றது புட் ஆப்ஷனுக்கு தான் இருக்கும். ஸோ கால் ஆப்ஷனுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு லாஜிக் சிம்பிளாக என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும் இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கணும் அப்படின்னா ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனவன் இன்னும் உடையில டுக்கர் ரெசிஸ்டன்ட் ஒன்லி. ஸோ ஈவன் அவன் ரெசிஸ்டண்ட்டை கூட எடுக்க முடியல. ஓகேங்களா? ஒரு 5 பாயிண்ட் முன்னாடிருந்து வயலட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து ஹையரில் ஓப்பன் ஆகிருக்கான். ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 பாயிண்ட் மைனஸில் வந்திருக்கான் அப்படின்னா வாய்ப்பு யாருன்னா கண்டிப்பாக இவனுக்கு தான். லாஜிக்காக சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹை வந்து உடையுது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 18-19 பாயிண்ட் வந்து லோவர் வந்து லோ மேட் பண்ணியிருக்கோம் லைனுக்கு கீழே. ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது, டிகே வந்து நடக்குது. ஸோ ஓப்பனிங் பாரோட எல்லா வேல்யூஸும் ஓஷனும் போயினுக்குது. ஸோ இந்த பக்கம் இந்த 2 பார் லோவே உடையில அங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹை மேட் பண்ணுறான். ஸோ கரெக்டாக நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவன் அந்த 92.35 பிரேக் அவுட் கொடுத்து ரைட் டெஸ்ட் கொடுக்கும்போது 9:35 டைம். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வந்து கொடுத்துட்டோம். அடுத்த பார் 9:42க்கு வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா 500-600 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ப்ளூ லைன் வந்து சப்போர்ட் அடிக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் வந்து பிரேக் டவுன் கொடுக்குறோம். இந்த பக்கம் ப்ளூ லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறோம். ஸோ அப்போ யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா இவனுக்கு தான். நீங்கள் 500-600 பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இவனுக்கு தான் வாய்ப்பு. 600 கால் புட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் புட்டுக்கு தான் வாய்ப்பு. ஸோ அப்படின்றத கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ட்ரி போடுறோம் அப்படின்னா அவன் 20 பாயிண்ட் தான் கொடுக்குறான் அப்படின்னா அந்த 20 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு வெளியே போகிற மனநல ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியாது. ஸோ அடுத்த டிபி அப்படின்றது நீங்கள் எல்லோ லைனை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் க்ரீன் லைன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா 35 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வெளியே போகணும். ஓகேங்களா? ஸோ இல்லை இந்த பக்கம் வந்து எனக்கு இந்த லெவலில் உடையுது அப்படின்னா ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்தடுத்த பிஇபி லெவலில் செக் பண்ணிவிட்டு 500 இது லூஸ் பண்ணது அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட் அதாவது 500 கால் ஆப்ஷனோட ப்ளூ லைனை லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட் 500க்கு கீழே நிற்கிறதுக்கான தகுதி பெறும். ஸோ 10:30க்கே வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் 500 பிலோ நிற்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ இப்போது 500 கரெக்டாக அவன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது 10:30. ஸோ 10:30க்கு ஸ்பாட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இருக்கிறது 512. ஸோ இதுக்கு கீழே நிற்கிறதுக்கான தகுதி பெறுது. ஸோ அப்போ இங்கேருந்து நீங்கள் செல் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்தராக செல்லுக்கு ஹோல்ட் பண்ண முடியும் ட்ரெயில் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன பண்ணாங்கன்னா 942க்கு கொடுத்தாச்சு. ஸோ மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அடுத்து மறுபடியும் பிரேக்கர் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்து மேலே வந்து போக ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா?
ஸோ ஓகே எனக்கு இது வந்து வேணாப்பா, ஸோ நான் அதை பார்க்கல அப்படின்னா சிம்பிளாக இதை கூட இன்னொரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் சைட்வேஸில் ஸோ மற்ற நாளே வந்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார் ஸோ எங்கே வந்து வயலேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த வந்து க்ரீன் லைனில் தான் வயலேட் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் டவுன் ரீடெஸ்ட், அகைன் பிரேக் டவுன் ரீடெஸ்ட். ஸோ அந்த டைமில் ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுக்குதுன்னா என்ட்ரி எடுக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு, ஸோ இவன் வந்து இங்கே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுக்குறான், இவன் வந்து இங்கேயே கொடுத்தாச்சு. ஸோ இவன் இங்கே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு ப்ளூ லைனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அரல்ஸ் இவன் பிரேக் டவுன் ரீடெஸ்டிங் அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த க்ரீன் லைனில் வந்து பஞ்ச் அடிக்கிறான். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஏன் இங்கே இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான காரணம் தான். ஸோ இந்த இடத்துல 20 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஓடினா அடுத்த லைனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்து என்ட்ரி எக்ஸாம் வந்து பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த லைன் அடிக்கணும் டார்கெட். ஓகேங்களா? ஸோ எப்படி அடிக்கிறான் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்க என்ன பண்ணுறான், பிரேக் டவுன் ரீடெஸ்ட் அடுத்த லெவலில் நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுதான் ரூல். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஈவன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஸோ பிரேக் அவுட் கொடுத்தோம், ஸோ கிட்ட போனால் வந்தான் திரும்ப வந்து ஒரே ஒரு பஞ்ச். ஸோ எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு வேலையை பார்த்தீங்கன்னா தெரியும். 29 to 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது எக்ஸாக்டாக இருக்குது ஈவன் 600. ஸோ சேம் கான்செப்டை கொண்டு வந்து நீங்கள் 500 600 பேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பார் எங்கே ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா அங்கே தான் ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து அடுத்தடுத்த லெவலை நோக்கி கீழே வந்தோம். ஸோ அகைன் அவன் சப்போர்ட் அடித்த லெவலும் அங்கேருந்து தான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் நம்மளோட இண்டிகேட்டரை ஆட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலும் எந்த இடத்துலையும் நமக்கு ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் படியும் என்ட்ரி கிடைச்சாச்சு, 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இல்லை இந்த என்ட்ரி நம்ம எக்ஸிட் வந்து சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ எங்கேப்பா சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நம்மளோட கம்யூனிட்டியில் 1043க்கு சொல்லியாச்சு. ஸோ புட்டு ஹோல்டர்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸிட்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து 159.8. ஓகேங்களா? அடுத்த டிபி ஹையரில் இருக்குது. ஸோ இந்த புட் ஆப்ஷன் அப்படின்றது ஃபர்தராக ஹையர் போகுது அப்படின்னா அடுத்த டிபி அப்படின்னு தெரியும். ஸோ இப்போது ஏதோ பிரேக் அவுட் கொடுத்த ரேடியஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் 100 எடுக்கலாம், 30 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன் ஸ்பாட் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் நமக்கு 500 வரைக்கும் வரணும். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து நமக்கு புட்டுக்கு தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ காலுக்கு ஃபேவராக புட்டுக்கு ஃபேவர் அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருந்தால். ஸோ அப்படி புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் மார்க்கெட் ஃபர்தராக ஃபாலோ ஆச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட கமெண்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ டிகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருந்தோம், டைரக்ஷன் சேஞ்சஸ் நம்ம சொன்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸோட அவங்களோட ரிவ்யூ. ஸோ இது அவங்களோட ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெலிகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நோ மோர் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ உங்களுக்கு கால் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். பட் வாட்ஸ்அப் நாட் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் இந்த டெலிகிராம் ஐடிக்கு குரூப்பில் இருக்க இந்த ஐடிக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனி குவரிஸ் அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலிசிஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போது ஸ்பாட் ஏன் வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு, நம்மளோட கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ டேரெக்டாக போகணும், இது எதை பேஸ் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஸ்பாட்டை பேஸ் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த ஹை வந்து உடஞ்சிச்சுன்னா ஃபர்தராக மேலே போயிடுவேன், ஏன் வந்து போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ எங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ ஈவன் இந்த ஐக்கு மேலே க்ளோஷர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ரீன் லைன் வந்து அடிச்சிருப்போம். ஸோ அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். ஸோ இப்போது இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டு பிரேக் டவுன் ரீடெஸ்ட். ஸோ நாட் ஓன்லி ப்ரீமியம், ஸோ ஆர் இண்டிகேட்டிங் ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் சான்சஸ் ஒன்லி ஃபார் புட் ஆப்ஷன். ஸோ ஒய் ரிஜெக்டட் ஃப்ரம் ஹேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ரீசன் நம்மளோட அட்வான்ஸ் அனாலிசிஸ் மட்டுமே. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஆல்.